வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டு போன், அதாவது ஆட்டு எலும்பில் சூப் வைக்கலாம். சூப் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வச்சு காட்டுறேன். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க கிளைமேட்ஸ் வந்து மாறி மாறி இருக்கிறதுனால, வெயில் மழைன்னு சொல்லி மாறி மாறி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்யூனிட்டி கொடுக்குறதுக்காக ஸோ வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி சூப் எல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரான இந்த போன் சூப் வந்து அவங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் நம்ம இது வந்து ஒரு நல்ல ஹைஜீனிக்கான உணவாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சூப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி மட்டனுடைய போன் வாங்கியிருக்கேன். நம்ம வந்து போன் வாங்கும்போதே இந்த மாதிரி கொஞ்சோண்டு கொழுப்பும் சேர்த்து வாங்கிக்கிங்க. சூப் வைக்கிறதுக்காக இந்த போன் கேட்டோம்னா அது கூட கொஞ்சோண்டு கொழுப்பும் சேர்த்து வாங்கிட்டா சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் மட்டன் போன் எடுத்திருக்கேன். ஸோ போனோடு சேர்த்து இந்த மசாலா இடித்து போட போகிறேன். 4 கிராம்பு, ஒரு பட்டை, 5 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, இதை நம்ம இடித்து போட்டுக்கலாம். இந்த மசாலாவை இடித்து இதில் போட்டாச்சு. அதோடு நம்ம ஒரு தக்காளி, நல்லா பெரிய சைஸ் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லி புதினா, ஒரு 2-3 பச்சை மிளகா கீரி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இவ்வளோதான் நம்ம சூப்புக்கான மசாலா. ஸோ இது தவிர நம்ம கரம் மசாலா எல்லாம் எதுவும் போட தேவையில்லை. இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நமக்கு வந்து இந்த போன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி வந்து இப்போ நிறைய ஊற்ற தேவையில்லை. போன் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சூப் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10-15 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். 15 விசில் வந்த பிறகு நம்ம பார்ப்போம். ஏன்னா போன் நல்லா வெந்தால் தான் நம்ம சூப் நல்லாயிருக்கும். 15 விசில் வரைக்கும் நம்ம போன் நல்லா வேக வச்சுக்கலாம். சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த போன்லாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்து இதோட சாறு நல்லா இறங்கிடுச்சு. இதே போல் நல்லா சூப்பரான சூப்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாரத்தில் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் ரெசிபியை லாஸ்ட் வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.